Hey all, good evening, good morning, and welcome to another Lights On discussion session. This week we'll be talking about Manigandan's Tamil film Good Night. So we have Kavya and Vikram. Okay, Kavya, you start. What do you think of the film? I think this movie came around a time when all the movie Tamil cinema வந்துட்டு இருந்த movies வந்து back to back. It was either serious or guns or violence, and everybody predominantly was asking ஏதாவது ஒரு feel good movie வேணும், feel good movie வேணும். This was not a feel good movie for me. This spoke on வேற level of household issues. A lot of people treat it in a feel good movie அப்படின்னு சொல்லி இத அட்வர்டைஸ் பண்ணாங்க. That's how this movie reached me. For someone who expected it to be very light and funny, it was not that. It dealt with a lot of serious at home things. அத வந்து ஈஸியா நம்ம கடந்து போயிருவோம் டெய்லி பேசிஸ். ஆனா அது ஒரு பிஞ்ச் எக்ஸ்ட்ராவா இருந்துச்சுன்னா ஹவு இட் கேன் மெஸ் யூ அப் அப்படிங்கிறது வந்து த ஃபிலிம் portrayed really well. அண்ட் ஆல்சோ இதே இதே கான்செப்ட்ல இன்னொன்னு வந்துச்சுல்ல, பொண்ணுக்கு இந்த பிரச்சனை அண்ட் ஹவு ஜிவி பிரகாஷ் டீல்ஸ் வித் இட். ஐஸ்வர் ராஜேஷ் நடிச்சிட்டு இருந்திருப்பான் அந்த படம். Oh, It is the same concept. I don't know whether they uh, shot the same time but released laterங்கிறனாலன்னு தெரியல. But that oh, whole film, both of them are again similar topics, but how a man handles his partners and how a female handle her partners வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. oh. Uh, I did not understand அது இன்டென்ஷனலா அப்படி பண்ணுவாங்களா ரியல் லைஃப்ல ஐம் நாட் ஷுர், பட் இட் வாஸ் நைட்மேர் ஃபார் மீ. வாட் இஃப் யோர் பார்ட்னர் எண்ட்ஸ் அப் பீங் லைக் திஸ் அன்டாலரபிளா. அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும்ல. இங்க குட் நைட்லயே வந்து அந்த இட்ஸ் லைக் வெரி இட்ஸ் நாட் அ சிம்பிள் இஷ்யூ. லேயர் பை லேயரா தேர் ஆர் சோ மெனி இஷ்யூஸ் ஐ வில் டாக் இந்த மூவி. ரொம்ப ஈஸியா டீல் பண்ணியிருப்பாங்க, விச் ஐ ரியலி லைக் அபவுட். அண்ட் ஃபார் சேஞ்ச் இட் வாஸ் நாட் அ வெரி ஃபிளாஷி ஹீரோ டேட்டிங் அ வெரி or marrying a very fair girl. It was அது ஒரு மாரி நல்லா இருந்துச்சு. ரெப்ரசன்டேஷன் இருந்துச்சு எனக்கு. ஓகே, மீதா பார்க்கும்போது ஓகே அப்படிங்கிற சம்வேர் டவுன் த லைன் வாஸ் வெரி ரிலேட்டபிள். பட் தென் ஹவு டெய்லி ஸ்ட்ரகிள்ஸ் கோ அன்செட்ங்கிறது வந்து எனக்கு நைட்மேரா இருந்துச்சு அந்த படம் பார்க்கும்போது. அண்ட் ஈஸிலி தே பேட்ச் அப் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸ், விச் வாஸ் அ வெரி மூட் கில் ஃபார் மீ. நீங்க அது he doesn't even repent, he doesn't even இந்த பழைய படத்துலலாம் சொல்லுவாங்கல்ல, சாரி கூட கேட்காம they'll just make சிரிக்க வச்சோ இல்ல சின்ன என்ன சொல்றது, ஒரு 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 சேட் சாங் ப்ளே ஆனோன எவ்ரிதிங் இஸ் காம்பன்சேட்டட். அது கூட பண்ணல. இது வாஸ் லைக் வெரி அந்த ஆட்டோ என்ன யூ டர்ன் போடுறது, Super. ஆல்தோ very hilariously dealt. But for me, it felt okay. Avladana. I'm not sure whether people, all of them deal with the same pinch of funniness, with such a big trouble. It was not that just the snoring, it was boundaries and not opening up to your partner. அத பத்தியே இப்ப யாருமே பேசல. All of them in what the movies was trying to say was a lot of other things from different perspectives. நீங்க uh, பொண்ணோட அம்மாவோட சைடா இருக்கட்டும், பொண்ணோட சைடா இருக்கட்டும், ஈவன் த கைஸ் சைட், அதெல்லாம் யாருமே பேசல. பெருசா பேசுறது ஆடியன்ஸ் சைட்ல இருந்து பேசுனது வந்து they always was talking about how funny it was, how Manigandan was this perfect super material that probably girls are missing out. அவன் ஃபர்ஸ்ட் அப்படிதான் பேசினாங்க. லைக் ஃபர்ஸ்ட் டேட் பண்ணுவான்ல அந்த ஒரு பொண்ணு, இவன் ரொம்ப நாள் கிரஷ் பண்ணிட்டே இருப்பான். ஸோ அந்த பொண்ணு இவன் அட்டென்ஷன் கொடுக்காது. There was actually post bashing that girl, saying you lost a gem of a man, despite Oh, the sleep apnea பிரச்சனை இருந்தாலும், oh, that guy is a gem of a person. So mm, I also read post which said Meeta shouldn't have made this a big deal. It's not a big deal. mm. இப்ப சொல்லுவாங்கல்ல, அடிச்சா ஒரு அபியூசிவ் ஹஸ்பண்டா இருந்தா மட்டும்தான் யூ கேன் டூங்கிற மாதிரி. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா நீங்க படம் எடுத்திருக்கீங்கன்னு தேவர் லிட்டரலி பிளாக் போஸ்ட் கன்வின்சிங் விமன், சேயிங் இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு படம் எடுக்காதீங்க, விச் யூ ஆர் கிவிங் அம்யூனிஷன் ஃபார் விமன் டு கெட் டிவோர்ஸ் ஈஸிலி. Oh. விச் வாஸ் லைக் ஓகே கிரேசி. இப்படிதான் நீங்க உங்களுக்கு டெய்லி பக்கத்துல ஒரு ஆள் இப்படி இருந்தாங்கன்னா ஹூஸ் நாட் even ஹூஸ் ஆக்சுவலி மேக்கிங் திங்ஸ் மோர் காம்ப்ளிகேட்டட். இப்போ இப்ப தூக்கம் தானே பிரச்சனை. தூங்காம இருங்க. அதானே சொல்றாங்க.
யா நல்ல வைஃப்னா தூங்க கூடாதுங்க, முழிச்சிருங்க அப்படின்னு. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள்ல. அப்படின்னு தான் பயங்கர பிளாக் பூஸ் வந்துச்சு. குவைட் ஹிலாரியஸ் ஆன் ஹவு ஒரு சொல்யூஷன், ஒரு அவேர்னஸ் கூட வச்சுக்கலாம் அந்த படத்தை. இட் இஸ் ஃபார் மீ இட் வாஸ் நாட் த சொல்யூஷன், பட் இட் brought attention to the issue that we have. ஆனா அதுக்கு மக்கள் எடுத்துக்கிட்ட ஆன்சர் வந்து justified the comedy timing of the movie. But otherwise I like the movie, the background it was okay. Perspectives தான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல it was not a fun movie. It was a very traumatic. This is how the society deals with things like issues like this ன்னு ஒரு மாதிரி பயமுறுத்திருச்சு. But on the other hand, I found Manigandan, Ramesh Tilak இந்த மாதிரி people who I can trust and go to movies. Yeah, Uh, yeah. அது வந்து எனக்கு இப்போ நான் ரமேஷ் திலக் மூவினா மோர் தென் மணிகண்டன் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் ஹிஸ் டேலண்ட் வந்து ரொம்ப நாள் முன்னாடி, இவங்க இப்பதான் டிஸ்கவர் பண்றாங்க. ஆனா Mm. ரமேஷ் திலக் ஆல்சோ தி சேம் டைப். இப்ப நம்புறாங்க நிறைய பேர் வந்து இப்ப ரமேஷ் திலக் இஸ் இன் மூவி. இப்ப எப்படி அழகம் பெருமாள் ஐ வுடன் சே அவர் தக்லீஃப்ல இருந்தாரு, ஸோ ஐம் நாட் ரியலி வவுச்சிங் ஃபார் ஹிம். பட் ரமேஷ், சாரி நாட் அழகம் பெருமாள், மை பேட், பக்ஸ் அவர் பேர் பக்ஸ சொல்றேன். ஓகே, வேற ஏதோ ஒரு பேர் வந்துருச்சு. அவரு அவர் அவர் பேர் என்ன? ஐம் கீப்பிங் ஆன் ஃபர்கெட்டிங் இட். பகவதி பெருமாள் அவர் பேரு. பகவதி பெருமாள். சம் பெருமாள் ஐம் கன்ஃபியூஸ்ட், சாரி. ஸோ அவரு ஐம் நாட் ஷூர். ஐ இனிஷியலி தாட் ரமேஷ் திலக்கு இருந்த கிரெடிபிலிட்டி அவருக்கு கொடுத்தேன். ஆனா தக்லீஃப்ல அவர் பார்த்ததுக்கு அப்புறம் ஐ டோன்ட் திங்க் சோ. பட் ரமேஷ் திலக் he did gain a lot of momentum after Good Night. இப்போ திருப்பி சேம் அந்த $1 million இந்த படமும் இப்போ ரீசெண்டா அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி, அவங்களும் திருப்பி டூரிஸ்ட் ஃபேமிலியும் அவங்கள ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ they are getting a lot. The production company got a lot of attention after Good Night. Production company, hero and a side actor to get a lot of notice was an interesting combination to note for. But but it was a good movie. Yeah, I wouldn't call it a breezy, carefree movie, but it's a good movie for Tamil cinema. And the year. First of all, good to have you. There should be representation from both the sex to know about the views. But எனக்கு யூஸ் இருந்தது என்னன்னா, மீட்டா வாஸ் பேஷ்டுன்னு சொன்னீங்கல்ல, அவ என்ன பண்ணா? எதுவுமே பண்ணலையா அந்த படத்துல? இல்ல, அவ அந்த என்ன சொல்றது, இது ஒரு ப்ராப்ளமா அவ அது இது பண்ணியிருந்தா. அவ போறாள, அதுவும் அவ பண்ணல, இவன் தானே பண்ணுவான். அதுதான் இவதான் அட்ஜஸ்டிங்கா இருந்திருந்திருக்கணும். இன்னும் இல்லடா, உனக்கு புரியலையா? என்னவா பண்ணிருக்கணும் அந்த இடத்துல? இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல, இதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது. நீங்க சொல்லுவா, அது கூட அவ சொல்லுவாங்க. அதுதான் அவ சொல்லாம இருந்தால, அத குளோரிஃபை பண்ணாங்க. அது ஓ பாரு, she even fainted, she's not even telling things. Oh my god, are you serious அப்படின்னு இருக்கும் நமக்கு. ஆனா அது குளோரிஃபை பண்ணாங்க. செகண்ட் வந்து அவ கெரியரை ப்ரையாரிட்டியா சூஸ் பண்ணுவாள். அது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனா. சேம் திருச்சிற்றம்பலத்துலயும் அவ ஏன் அங்க போனாங்கிறது வந்து ஒரு சப்பாட் இதுவாதான் போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரிதான் இதுவும். திஸ் இஸ் நாட் அ சொல்யூஷன். நோபடி கொஸ்டின் மணிகண்டன், ஏன் நீ ஓபன் அப் பண்ணல ஒய்ஃப்ட, ஏன் நீ அவளை நோட்டீஸ் கூட பண்ணல. இட்ஸ் ஹியர்ஸ் த திங். யூசுவலி பீப்புள் சே, பொண்ணுங்க தானே எப்பவும் பசங்க வீட்டுக்கு போறாங்க, இப்ப மாறுங்க, பசங்க பொண்ணுங்க 2 பேரும் சேர்ந்து யூனோ ஒரு கெட் அ நியூ அபார்ட்மெண்ட், கெட் அ நியூ லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொன்னா திங்ஸ் வில் பி ஆன் யோர் சைடுன்னு சொல்லுவாங்க. பட் தட்ஸ் நாட் த கேஸ். அன்லெஸ் போத் ஆஃப் தெம் ஈக்குவலி ஷேர் திங்ஸ், இட்ஸ் நாட் கோனா சேஞ்ச் அட் ஆல். இத பேசாம இந்த படமும் அதான் சொல்யூஷன் கொடுத்திருக்கோம். they'll put them to another place, but again Meeta will not feel at her place. ஏன்னா அது அவ பிளேஸ் கிடையாது. அந்த ஐடென்டிட்டி கொடுக்கவே மாட்டாங்க. அதுதான் மெயின் பிரச்சனை. ஸ்லீப் ஆப்னியா இஸ் a part of the problem. அவ ஃபீலிங் வெரி டிஸ்பிளேஸ்ட். அது புரியுது, அது புரியுது. அதுதான் இவங்க பேஷிங் கேம் in the form saying, இவ்ளோ உனக்கு ஏத்த மாதிரி இருக்குல்ல சிச்சுவேஷன், அப்ப இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டியா? லைக் மயக்கமே போட்டாலும் இது ஒரு ப்ராப்ளமா ஆகக்கூடாது. அவன்கிட்ட there are moments she'll get angry, no? அதுதான் நான் சொல்றேன். I was not part of discussion groups which were bitching Meeta. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு it's very evident that Manikandan is outright villain of the movie, இல்ல? And he had done it like tremendously well. இல்ல? And எனக்கு இந்த மாதிரி கான்வர்சேஷன் வந்துச்சா நிஜமா? Or like have you heard of it, Ashwin? நான் இந்த ஃபார்ம்லயே அப்படி நான் இப்பதான் அந்த படத்தையே பார்த்தேன். ஸோ அதனால the whole dynamics of the
கேரக்டர்ஸ் வந்து எப்படி ஹவு பீப்புள் பர்சீவ் இட்டுங்கிறதுக்குள்ள நான் படிக்கலாம் இல்லை. சர்ப்ரைஸ் தோ. இது ரெண்டு விதமா வந்துச்சு. ஃபீமேல்ஸ் were bashing her for not being so weak. அப்படியும் ஒரு போச்சு. இது வந்து ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லயே இது நாங்க பேசணும். why is she making a big deal out of it அப்படிங்கறதும் வந்துச்சு. என் பெர்ஸ்பெக்டிவ்ல இவ்ளோ பெரிய இஷ்யூ கூடவா நீங்க சொல்லாம will you not say அப்படிங்கிறது வந்து அண்ட் அகைன் இது வந்து ஒரு ரொம்ப வியர்டா இருந்துச்சு. இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா சொல்றல நைட்மேர். ஏன்னா யூ டோன்ட் நோ ஹவு டு டீல் வித் இட். இப்படிதான் டீல் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு செட் ஆஃப் இது இருக்குல்ல, அதுக்கு எனேபிள் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு படம். இட் வாஸ் நாட் அ சொல்யூஷன், ரைட்? அட் தி எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸ் ஆல்சோ தேர் வாஸ் நோ என்ன சொல்றது, கிளைமேக்ஸ் வந்து அது சொதப்பிட்டாங்க. அது ஏன் அப்படி தோண மாத்துனாங்கன்னே தெரியல. வில் கெட் டு தட் லேட்டர். பட் திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங். இப்போ அப்படி ஒரு கான்வர்சேஷன் வந்துச்சுன்னா எனக்கு தெரியல எப்படி டைரக்டர் ஃபீல் பண்ணுவாரு. நான் ஃபெயிலியர்ல அது கரெக்ட். ஆனா நீங்க ஐ டோன்ட் திங்க் சோ லாட் ஆஃப் அத லவர் படத்தை பார்த்து தப்பா தானே செலிப்ரேட் பண்ணாங்க. யா யா அத அவர் சூப்பரா அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. அந்த that final scene where இந்த பொண்ணு வந்து அவன்கிட்ட வந்து அந்த அந்த பீச் ஓரத்துல வந்து பேச போகும்போது அவளை திட்டிடுவான். திட்டின உடனே வந்து அப்பேரண்ட்லி தியேட்டர்ல வந்து there were whistles and இது ஃபார் தட் போல. அதாவது அதை வந்து சுதீர் ஸ்ரீனிவாசன் வந்து he pointed that out and asked Prabhuram Vyas asking, what did you feel? Was that your intention? அந்த இடத்துல உடனே 100% no, it was not my intention. ஆனா வந்து ஆடியன்ஸ் அந்த சீனை வந்து அவங்க the way they perceived it வந்து I felt like I think we are still a long way. இன்னும் அதை பெட்டரா வந்து அந்த மாதிரி ஈவன் அந்த மாதிரி ஆடியன்ஸ் வந்து அதை செலிப்ரேட் பண்றதுக்கு வந்து ஒரு இடம் கூட நம்ம கொடுத்துடக்கூடாது. அதை வந்து நம்ம இன்னும் பெட்டரா எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் அந்த படம் நான் பார்க்கல. பட் அட்லீஸ்ட் தட் ஃபிலிம் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அந்த பிட்வீன் ஆப்போசிட் செக்ஸ் அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு. பட் இந்த ஃபிலிம் வந்து it was almost like it was 100% clear. We were made to love Meeta, okay, and we were made to hate Manikandan. இதுலயே ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எனக்கு புரியவே இல்லை. இதுக்கு மேல எப்படி அது சாஃப்டா பண்ண முடியும்? Are you sure you were made to hate Manikandan? For me it was more like I come from a middle class family, I come from a lower middle class family. எனக்கு பொண்ணுங்களை எனக்கு புரிஞ்சுக்க தெரியாதுங்கிற ஒரு ஸ்டீரியோடைப் மாதிரி தான் இருந்துச்சு. It was more like படிச்ச பையனா, பட் யூசுவலி பீப்புள் earlier they used to say படிச்ச பையனா இருந்தா you would have understoodன்னு. இப்ப படிச்சா பத்தாது, you should come from a certain background. அப்பதான் அவனுக்கு பொண்ணுங்களை புரிஞ்சுக்க முடியும். if he comes from a single mother சிஸ்டர் லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலினா அவனுக்கு இன்னும் பொண்ணுங்க கிடையாது, படிச்ச ஒர்க்கிங் பொண்ணுங்களை டீல் பண்ண தெரியாதுங்கிற மாதிரி தானே வந்துச்சு. அவன் மேல வந்துருச்சு. கிரேசின்னு தான் சொல்லுவாரு. இப்படிலாம் யோசிக்கிறாங்க, இப்படிலாம் வந்துச்சு டாக்ஸ் when this movie came. எனக்கு மீதா குளோரிஃபிகேஷனே எனக்கு புரியல. எதுக்கு குளோரிஃபை பண்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் புரியல. நான் ஜென்யூனா நினைச்சேன் ஓகே பிரவுன் ஸ்கின் ரெப்ரசன்டேஷன் வருதுன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பார்த்தா அது இல்ல விஷயம். அவ எவ்வளவு வலி அடக்குறா பாத்தியா, அதுதான் ரெப்ரசன்ட். அதுதான் பொண்ணுங்க படிச்ச பொண்ணுனாலும் அவ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டாவே இருந்தாலும் அவ பாரு எப்படி பெயினை தாங்கிக்கிட்டாங்கிறது தான் was the message lot of them took. was very weird. பட் எனக்கு வந்து கட் பண்ணி ரீலா போடலாம்னு நினைக்கிறேன். காவியா அப்போ நமக்கு கொஞ்சம் ஹிட்ஸ் வரும். எனக்கு வந்து மணிகண்டன்ஸ் கேரக்டர் வந்து does not lack the understanding of how to deal with a person from opposite sex. I think that character lacks how to deal with any other human being who's not himself. Okay, he's not அந்த கேரக்டரோட இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் ஆர் அ பிக் கொஸ்டின். இட்ஸ் நத்திங் டு த மணிகண்டன் இஸ் somehow he's kind of அவரோட ஜோன் சொல்லிட்டு he's keeping this lower middle class இது ஐடி I mean first almost like a first graduate in the family, ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வர்ற ஒரு பையன் முதல்ல வந்து வேலைக்கு வரும்போது அவர் வேலை செய்கிற இடங்கள்ல
என்னென்ன சேலஞ்சஸை வந்து ஃபேஸ் பண்றாரு அண்ட் அவரோட லைஃப்ல என்னென்ன சேலஞ்சஸை ஃபேஸ் பண்றாரு. திஸ் இஸ் த திங் தட் ஹீஸ் நவ் ஹீஸ் மேக்கிங் இட் ஹிம்செல்ஃப். ஓகே, ஹிஸ் ஜோன். ஸோ ஸோ அதனால வந்து it is easy to fall into that stereotype. But actually that's not the problem. Is it's just one character who's having a huge challenge when operating with people. அது வந்து இந்த படத்துல வந்து அதுக்கு how he interacts with ரமேஷ் திலகா இருக்கட்டும், ஒரு வாட்டி கூட he does not ask how are you doing. ஒரு வாட்டி everything is about himself. எவ்ரிதிங் இஸ் அபவுட் ஹிம்செல்ஃப். அது என்ன, உனக்கு ஈஸியா வந்து எங்க அக்கா கிடைச்சிட்டா எனக்கு யாரு இருக்காங்கிறது தான் அவன் பிரச்சனை. திஸ் இஸ் த ஒன்லி திங் தட் ஹி டெல்ஸ் ஹிஸ் பிரதர் இன் லா. அது அந்த ஆக்சுவலா இட் வாஸ் ஹிலேரியஸ் லைன். நீ வந்து வாட்டர் ஃபில்டர் மாத்தணும்னு சொல்லிட்டு வந்த இது பண்ணிட்டேங்கிறது. நான் மிச்ச இது ஃபுல்லா வந்து அந்த அந்த ஒன்ஸ் இஸ் மேரேஜ் கொரட்ட பிரச்சனை ஆரம்பிச்சு எல்லாமே வந்து இட் இஸ் ஹிம்செல்ஃப். இது வந்து ஈவன் டுவர்ட்ஸ் த எண்ட், இஃப் யூ ஆர் நாட் தேர் ஐ வில் டை. ஐ டோன்ட் கேர் வெதர் யூ லிவ் ஆர் வெதர் யூ ஆர் ஹாப்பி ஆர் நாட். இஃப் யூ ஆர் நாட் தேர் ஐ வில் டை. திஸ் இஸ் கிளாசிக் மணிகண்டன் ஃப்ரம் லவ்வர். ஓகே, இது வந்து ஸோ அதனால வந்து எனக்கு ரிலேஷன்ஷிப்லாம் கிடையாது அவனுக்கு. ஐ டோன்ட் நோ வெதர் இட் வாஸ் இன்டென்ஷனல் ஆர் நாட். ஹீஸ் நாட் ஷோன் டு ஹாவ் எனி மேஜர் ஃப்ரெண்ட்ஸ் அஸ் சச். அவனோட அந்த ஃப்ரெண்ட்லி மொமெண்ட்ஸுங்கிறது எல்லாமே வந்து இஸ் வித்தின் த ஃபேமிலி தான். அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் வந்து அவனை வந்து ஏத்துக்குச்சு. அதுக்கு வெளியில வந்து யாருமே அவனை வந்து ஏத்துக்கல. அந்த ஆஃபீஸ்க்கு உள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்கிறவங்க யாருமே வந்து ஆஃபீஸ்க்கு வெளியில வந்து இவனோட வந்து சோஷியலைஸ் பண்ற மாதிரி அவங்க காமிக்கல. ஸோ ஐ டோன்ட் நோ இஃப் இட் வாஸ் இன்டென்ஷனல் ஆர் தே ஜஸ்ட் இது எனக்கு ஐ இஃப் வி ஹவ் டு கிவ் டைரக்டருக்கு வந்து இன்னும் நிறைய ஓகே ஐ திங்க் ஹி ஹஸ் டன் அமேசிங் ஜாப் அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து நம்ம வந்தோம்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் பியூட்டிஃபுல்லி டன் பிகாஸ் ஹிஸ் கேரக்டரிஸ்டிக் இஸ் நாட் கோயிங் டு பி அக்செப்டட் பை எனிஒன் எல்ஸ். யாராலையும் வந்து இந்த கேரக்டரோட வந்து கோஎக்ஸிஸ்ட் பண்ணவே முடியாது. ஃபர்கெட் கோஎக்ஸிஸ்ட், அவங்களோட பழகவே முடியாது. அந்த ஒரு 8 மணி நேரம் ஆஃபீஸ்க்குள்ள வந்து யூ கேன் சர்வை வித் தெம். அதுக்கு வெளியில வந்து இதுவே பண்ண முடியாது பிகாஸ் ஹி சோ கன்சியூம்ட் அபவுட் ஹிம்செல்ஃப். He's not, he has no regards for anyone else. So it's just that the film had a ஒரு ஃபன்னியர் டோன் இனிஷியலிங்கிறதுனால வந்து நம்ம இதை தாண்டி இது பண்ணிட்டோம். லவ்வர் ஆன் த அதர் ஹேண்ட் had a very serious tone right from the beginning. So அந்த கேரக்டரை வந்து என்ன சொல்றது, this is actually a very this is a very serious film. It's a very very serious problem. So அதனால எனக்கு how they have written that character வந்து எனக்கு ஆக்சுவலாக அது ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் the problem is it's because Manikandan is making that lower middle class boy as his zone. It has the problem of falling into the trap of stereotyping first generation graduates from lower middle class families. ஐ திங்க் இந்த மணிகண்டன் இதுல ரீசெண்ட் இதுல கோர்ட்ல தான் பார்த்தேன், நிஜமாலே சொன்னாரான்னு தெரியல. இந்த மாதிரியே என்ன நினைச்சாலே இது இப்படிதான் நினைச்சிடுறாங்க, அதனால நான் இனிமே இந்த மாதிரி படம் நடிக்க போறதுலன்னு சொன்னாரு. தெரியல எனக்கு ரியலி சே ஆர் நாட். பட் ஐ திங்க் நம்மளுக்கு ஃபார் சம் ரீசன் மணிகண்டன் ரொம்ப பரிச்சயம் ஆயிடுச்சு. ஐ திங்க் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் இன்டர்வியூஸ் நினைக்கிறேன். படம் கம்மியா தான் இருக்கு, நான் விக்கிபீடியா எல்லாம் பார்த்தா 4 படம் தான் இருக்கு தெரிஞ்ச படம். பட் ரொம்ப பரிச்சயம் ஆயிடுச்சு மணிகண்டன். But see, this would have been an ideal session if we had guests, either director or Manikandan. அது பேசுறதுக்கு இட்ஸ் an amazing film because எனக்கு தெரிஞ்சு இப்போ கரண்ட் ஃபிலிம்ஸ்லயே ஒரு ஹியூமனா இருக்கிற கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு மணிகண்டன் தான். ஆஸ் அ லீட் வந்து நம்ம யாரையுமே வந்து இந்த மாதிரி நிஜமாலே பாக்குற ஆளுன்னே சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கிறது he is doing it great. So
அவர் பண்ண கமெண்ட் ஐ டு ஹேவ் கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி ரோல் கொடுத்தா எப்படி பண்ணுவாருங்கிறதுலாம் இருக்கு. பட் வாட் ஹி இஸ் டூயிங் இட் பர்ஃபெக்ட்லி. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னும் ஒண்ணு வந்து எனக்கு ஐ டோன்ட் நோ, நான் வந்து ரீசெண்டா தான் குடும்பஸ்தன் படம் பார்த்தேன். ஸோ குடும்பஸ்தன் பார்த்துட்டு தான் நான் இது குட் நைட் பார்த்தேனா. ஸோ தட் there was this one moment which is similar, which is very which is there in both the films. அவ்வளவுதான், என் வாழ்க்கை வந்து செட்டில் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் வந்து எல்லாமே எனக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கிற லைன் வந்து இந்த படத்துலயும் வரும், குடும்பஸ்தன்லயும் வரும். ஐ மீன் the thing is, when he utters those lines, as audience, you know that dude, your life is going to get screwed. அது வந்து he is சப்போஸ் இதை நான் ஃபர்ஸ்ட் குட் நைட் பார்த்துருந்தேன்னா, தட் மொமெண்ட் would have really அந்த அந்த ஒரு நாவல்டி ஆஃப் த மொமெண்ட் வந்து எனக்கு பயங்கரமா ஐ திங்க் ஐ வுட் ஹவ் என்ஜாய்ட். பட் நான் அதே இது வந்து குடும்பஸ்தன்ல வந்து பார்த்தேன். ஏன்னா குடும்பஸ்தன்ல இட் கீப்ஸ் ரிப்பீட்டிங். அந்த அந்த இது வந்து இதை பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் வந்து இனிமே நம்ம வாழ்க்கை வந்து செட்டில் ஆயிடும் அப்படிமா அடி. நெக்ஸ்ட் இது அதாவது இட் வில் லைக் இட்ஸ் லைக் அந்த 1 step forward 10 steps backward மாதிரி தான் வந்து that whole film will be. So I was like, I loved that line. How I mean, he's a great actor உண்மையிலே. அந்த how he's able to bring that outங்கிறது வந்து is amazing. ஐ திங்க் இஸ் த ஒன்லி கை அந்த அழுகுறதுலயே 2 டைப் ஆஃப் அழுவ முடியும். இந்த ஃபர்ஸ்ட் அழுகுறது அவங்க அம்மா எல்லாம் இருக்கப்போ அழுகுறது காமெடியா இருக்கும். பட் சீரியஸா அழுகுறதும் பயங்கர சீரியஸா இருக்கும், நம்மளுக்கே அழுவ வந்துடும். அந்த மாதிரி சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் அழுகுறது நீங்க சொன்னீங்கல்ல, அப்ப அவரு உங்களுக்கு ஃபன்னியா இருந்துச்சா? எனக்கு எனக்கு வந்து ஃபன்னியா அவன் என்ன சார், although they make it really funny, எனக்கு அழுக வந்துருச்சு. I was able to emote when he is crying, even though he is like the problem person. அது வந்து அது கரெக்ட் தான், அப்படிதான் இருக்கணும். அவன் ஃபீல் பண்ணி தான் சொல்றான். பட் இட் வாஸ் மேட் இன் a comical sense தானே. இட் வாஸ் சப்போஸ் டு இல்ல அத தாண்டியும் எனக்கு ஐ ஃபெல்ட் ஓகே நைஸ் despite the situation and ரொம்ப நல்லவங்களா இருப்பீங்க போல. எனக்கு ஐயோ பாவமா இருந்துச்சு. டேய் உன் பிரச்சனை உனக்கு தெரியலையா? அந்த அந்த மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. this more than குடும்பத்துல you know what's happening, no? இங்க வந்து he is underplaying it நாலுமே அந்த இது இது கம்யூனிகேட் ஆச்சுன்னு சொல்ல வரேன். அண்ட் அவன் லைக் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லல, பட் அவன் டைனமிக்ஸ் வித் தட் லேடி ஃப்ரெண்ட் ஆஃப் ஹர் ஹிம் இன் த பஸ். அந்த அவன் ஆஃபீஸ்லயே அவன் அந்த பொண்ணு மட்டும் தானே அவன் க்ளோஸா ஃப்ரெண்டா. அது சூப்பரா இருந்துச்சுடா, அது செம்மையா இருந்துச்சு. அது வந்து கண்டிப்பா அது தேவோட டேக்கன் எஃபர்ட் டு மேக் இட் நாட் லுக் சீஸ். இந்த ஹிந்தி படத்துல வர்ற மாதிரியும் இல்லாம அதே நேரத்துல ரொம்ப மேட்சோவாவும் இல்லாம அவங்க ரிலேஷன்ஷிப் செம்மையா இருந்துச்சு. அந்த பையனுக்கு அந்த ஃபீமேல் ஃப்ரெண்ட் ஆஃப் ஹர்ஸ் வந்து ரொம்ப இது அந்த இதுவே நல்லா இருந்துச்சு. அந்த பஸ்ல அவன் வந்து அந்த இது வாங்குவான்ல, கமர்கட்டா ஏதோ அந்த அது வாங்குறதே வந்து இட் வாஸ் இன்டென்ஷனலி நாட் மேட் வெரி கியூட். இது வந்து வேற ஏதாவது ஆக்டரா இருந்தா அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க, சும்மா ஓவரா பண்ணல. ஹீரோயின் வந்திருந்தாங்கன்னா பயங்கரமா வந்திருப்பாங்க. பட் அந்த சீன் சூப்பரா இருந்துச்சு, அந்த என்டையர் டைனமிக்ஸ் வித் ஹர். can compare சிவகார்த்திகேயன் அண்ட் இந்த படத்துல டான்ல வர கேரக்டர் அந்த சிவாங்கி கூடயும் இதையும் you can easily differentiateல. இல்ல வந்து ஒரு ப்ராப்பர் friend to colleague கேட்டகரியில தான் வருவா. Does she also appear in the second half of the movie? இவங்க அக்காவோட சீமந்தத்துல வர மாட்டாளா? அதனாலதான் எனக்கு ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ்ட். ஓகே, அந்த அந்த இதுல வந்து இவங்க அக்கா சீமந்தத்துல வந்து அந்த கலீக்ஸ் யாரும் பார்த்த மாதிரியே எனக்கு ஒரு ஐ டோன்ட் ரிமெம்பர். தட்ஸ் வே எனக்கு அது அது ரொம்ப ரொம்ப இதா இருந்துச்சு, கொஞ்சம் ஆடா இருந்தது. பட் இட் ஆக்சுவலி மேக்ஸ் சென்ஸ் டு மீ. தே ஆர் நாட் ஸோ இது ஒரு எல்லாரும் வந்து ஜென்ரலா இதை வந்து முன்னாடி நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். யூ டோன்ட் ஹாவ் டு கால் பீப்புள் யூ ஒர்க் வித் அஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா. we have a very weird way of calling lot of அந்த what is friendshipங்கிறதுல வந்து as Indians we have a very weird way of doing it. அந்த
அந்த சொல்லுவாங்கல்ல ஒர்க் ஃப்ரெண்ட்ஸை வந்து யூ டோன்ட் ஹாவ் டு கால் தம் ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ், யூ 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 கால் தம் அஸ் யுவர் கலீக்ஸ். அந்த கலீகோட வந்து கொஞ்சம் ஒர்க்கை தவிர மிச்ச விஷயங்களை பேசுறதுனால வந்து யூ டோன்ட் பிகம் ஃப்ரெண்ட்ஸ் வித் தம். they are your colleagues. You tend to talk all those things with them, but just because அந்த 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 இது வந்து எனக்கு Gen Z Indians have it better ன்னு நினைக்கிறேன். We call work besties, அவ்வளவுதான். பவுண்டரிஸ், ஒர்க் பெஸ்டிஸ், அப்புறம் அக்வைண்டன்சஸ்னு இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. Yeah. கொலீக்ஸ் தாண்டி அக்வைண்டன்சஸ்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. There is no friends. Even your friend is somebody you label as school friend, not your friend. School friend, college friend, work bestie. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, பவுண்டரிஸ் வருது. ஏன்னா நீ யோசிச்சு பாரு, let's say you work, I mean, the Vikram is a good example. See, I have been in the same company since the inception. Okay, Vikram has worked Infosysல இருந்திருக்கான். அதுக்கப்புறம் he has moved on to other companies. Now, how many people from Infosys days you are still in contact அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம்னு வச்சுக்கோங்க, that number will be அந்த பாயிண்ட்ல வந்து டெய்லி அவங்களோட தான் உட்காந்து சாப்பிட்டுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. You will not even have contact with them now. That's where that how we call that, it's not, I mean, if it was friendship னு வச்சுக்கோங்க, you will at least have some kind of a touch point now. It's forget. See, இது வந்து காலேஜ் ஸ்கூல்லாம் வந்து I understand it's been so many years, so you tend to lose contact with them and all that. But this would have happened like 1 or 2 years back. Okay, you would have sat and had lunch with them every single day, but you will not have a contact with them because you have moved on to other இது. So நான் அந்த மாதிரி தான் வந்து இந்த படத்துல வந்து அந்த அந்த ஒர்க்ல வந்து அவங்களோட க்ளோஸா இருக்கிறவங்க வந்து ஐ டோன்ட் திங்க் they have a friendship as such. They are not considering him their friend. He is not considering anyone his friend. His friend is his brother-in-law. His actual friend is his brother-in-law only. No one else. He does not have any other friends. நீ சொன்னது நல்லா இருந்துச்சு. அந்த ஆங்கிள் நான் யோசிக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் அந்த சீமந்தத்தை எனக்கு தோணல, பிகாஸ் தேர் லாட் ஆஃப் அதர் ப்ராப்ளம்ஸ் அந்த திங். பட் நீ சொன்ன பாயிண்ட், வெதர் ஆர் நாட் இட்ஸ் ட்ரூ, இட்ஸ் a great point. அண்ட் ஸோ வித் குட் நைட்ல எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஈவன் தோ இட்ஸ் அ ஃபிலிம் விச் டாக்ஸ் அபவுட் மணிகண்டன் மேஜர்லி, ஆர் இட்ஸ் சப்போஸ் டு டாக் அபவுட் மணிகண்டன் மேஜர்லி, எனக்கு ஹிருதயம்ல இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஹிருதயம்ல அவன் ஒருத்தன் இருப்பான், அவனோட கதை சின்ன வயசுல இருந்து பெரிய ஆளான வரைக்கும் இருந்த போதும், ஃபார் மீ த ஃபிலிம் இஸ் ஆல் அபவுட் தர்ஷனா. எனக்கு அந்த படம் பேரே தர்ஷனான்னு வச்சிருக்கணும். அந்த அளவுக்கு எனக்கு அந்த கேரக்டர் தான் பிடிச்சது. அண்ட் இட் ரிவால்வ் அரவுண்ட் தட். பட் அதே மாதிரி எனக்கு இந்த படமும் தோணுச்சு, இட்ஸ் ஆல் அபவுட் மீதா. பிடிச்சதுனால ரிவால்வ் ஆச்சா விக்ரம்? இல்ல கதை உண்மையிலே கேரக்டர். ஐ லைக் தர்ஷனாஸ் கேரக்டர். If we are not talked, நம்ம அப்புறம் பேசலாம். If you have any problems of தர்ஷனா கேரக்டர், எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சது. The way she acted எல்லாமே. and the same thing here, right? இந்த குட் நைட்லயும் எனக்கு வந்து இந்த மீட்டா கேரக்டர் வந்து she was fabulous. சான்ஸே இல்லை. ஆக்டிங்ல வந்து எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ அந்த கரெக்டா அந்த பவுண்டரிக்குள்ள நடிச்ச ஆக்ட்ரஸ் ஆஃப் லேட் என்னால அப்படி இது பண்ணவே முடியல. யார் பண்ணிருக்காங்க? சில ஆக்டர்ஸ்லாம் நம்மளுக்கு தோணும்ல, சில நாட் ஆக்டர்ஸ், ஆக்டர் ஆர் ஆக்டர்ஸ் யாரு வேணா வந்து அந்த படத்துக்கு அப்புறம் அவங்கள பார்க்கவே கூடாது, ஏன்னா அவங்களோட இமேஜ் மாறிடும், இல்ல வேற மாதிரி நடிச்சிருந்தா அந்த மாதிரி தோணிடும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு பிடிச்சிருல. அந்த மாதிரி கேரக்டரா தான் எனக்கு தெரிஞ்சது இது. Look, I don't want to know her as anyone other than the heroine of this film. அந்த மாதிரி செமையா இருந்துச்சுதாங்க. It felt when I watched Before Sunrise Celine, அது பார்க்கப்போ நம்மளுக்கு வந்து அந்த செலீனை வேற எதுலையுமே பார்க்க கூடாது, ஆனா அந்த கேரக்டர் அப்படியே எச் ஆயிடணுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். Why I say this is, ஃபர்ஸ்ட் சீன்லயே அந்த நாய் பின்னாடி துரத்தணும்ல, that should have been apparently a cute Genelia type of scene. பட் அதை வந்து சூப்பரா பண்ணிருப்பாங்க. அந்த நாய்க்கு பிஸ்கெட் போட்டு அந்த சாட்டிஸ்பாக்சனே பார்த்தேன்னா செமையா இருக்கும். அண்ட் எனக்கு நிஜமாலே அவங்க பிசிக் அப்படியான்னு தெரியல, மீட்டாவோட பிசிக்ஸ். ஷி வுட் பி ஹன்ச்ட்.
த ஹோல் மூவி. கொஞ்சம் இப்படி இப்படி வந்த மாதிரி தான் இருக்கும். அதுவே கொஞ்சம் கேரக்டர் ஆட் பண்ணும். அந்த மாதிரி எல்லாமே செமையா இருக்கும். ஸோ அட் அ பாயிண்ட் வேர் மணிகண்டன் வந்து அவன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லுவானா இல்லை பிரதன்லா கிட்ட சொல்லுவானான்னு தெரியல. அவ அதிகமா பேச மாட்டாரா. ஆனா அதனால அவ அவ அழுவுறாலோ ஏதோன்னு சொல்லப்போ அந்த அந்த இது சொல்லப்போ சூப்பரா இருக்கும். அவ்வளோ கிளியரா டிஃபைன் ஆயிருக்கும் அந்த அந்த கேரக்டர். ஸோ அண்ட் இட்ஸ் நாட் தட் ஷி டசன்ட் நோ திங்ஸ். இல்ல ஃபர்ஸ்ட்லயே அந்த அவன் ஆஃபீஸ் கலீக் ஒருத்தங்க கிட்ட செட் ஆகுதுன்னு சொல்றதும் சூப்பரா இருக்கும். அண்ட் இந்த கடைசியில வந்து அவங்க மாமியார் கேட்பாங்கல்ல, என்ன மூஞ்சில பொலிவே இல்லை, என்ன இதுவா இருக்கு, அதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இவ ரியாக்ட் பண்ணது வந்து என்ன நிஜமாலே அவளுக்கு என்ன புரியலங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அவன் வந்து திருப்பி மணிகண்டன் சொல்லுவா இந்த மாதிரி இந்த மாதிரி உங்க அம்மா இப்படி எல்லாம் கேட்டாங்கன்னு சொல்லி. ஸோ இவளுக்கு ஷி இஸ் நாட் ஆஸ் இஸ் இன்னசென்ட் ஆஸ் வி திங்க். பட் அவளுக்கும் புரியுது. பட் அவளுக்கு காமிச்சிக்காம இருக்கவும் தெரியுதுங்கிறது எவ்வளோ ஃபெசட்ஸ் ஆஃப் ஆக்டிங் வந்து அவளுக்குள்ள இருந்திருக்கு. இட்ஸ் சூப்பர்லி ரிட்டன் as well as வெரி வெல் ஆக்டட். ஸோ எனக்கு அந்த இந்த படம் பூராவே அந்த இது அந்த இவ்வளவு ரிவால்வ் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பர்லி டன். அந்த கப்பல் பத்தி பேசணும்னு நினைச்சேன். the old couple, Meeta lives கீழே. Yeah. The bonding over grief அது ஒரு சப்ளாட். அது ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ண மாதிரி இருந்துச்சு. லைக் for some there are I also had a friend, we bonded over our shared trauma. அந்த friendship வந்து you can't even explain to anybody. There is no other friendship. There is, I don't know, despite having total different life, and that bonding over trauma or shared experience. இது சொல்லுவாங்க for people who are under daily stress jobsல, the police, ambulance, life saving or daily life அவங்க வைக்கிற ஆட்களுக்கு வந்து they bond over shared trauma. They bond over crisis ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தானே these three people's life வந்து அதுல ஷேர் ஆயிருக்கும். ஸோ அது ரொம்ப லைக் பியூட்டிஃபுல்லி கேப்சர். எனக்கு தெரிஞ்சு அவள் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல கேரக்டர்ஸ். அந்த கேரக்டர் அந்த பாலாஜி சக்திவேல் அவர் பண்ணியிருந்தது அவங்க இது அவ்வளவு ஈஸியா எனக்கு ஐ கான்ட் திங்க் ஆஃப் எனிபடி எல்ஸ் டூயிங் இந்த பாண்டை பத்தின பேசின படம் பெருசா எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது டக்குன்னு. தி ஷேர் ட்ராமா தட் தே கோ த்ரூ. அது பெருசா என்ன சொல்றது, விஷுவலாலாம் டிஸ்கிரிப்டிவாலாம் எதுவும் இல்ல. ரொம்ப அக்கறையா இவ அதுக்கு முன்னாடி குழந்தை சாப்பாடு கொண்டு போவா. that food was so disgusting. I was like, are you serious, you're going to take that to the work அப்படின்னு இருந்துச்சு. இவங்க குறுக்கால வந்து அது பண்றது வந்து ரொம்ப ஓவர் ஸ்டெப்பும் இல்லாம ரொம்ப இதுவும் இல்லாம அந்த கரெக்ட் ரிதம்ல ப்ளே பண்ணிருப்பாங்க. இட் வாஸ் a little bit of a nosy neighbor but because you have a shared history. அது வந்து எனி ஆஃப் தி சீன்ஸ் would have been uber cute. அந்த மாதிரி பண்ணாம அத கரெக்ட் லெவல்ல அந்த மீட்டர்ல வச்சதுதான் இந்த ஃபிலிமோட ஜெனுயினிட்டின்னு நினைக்கிறேன். ஈவன் த சீன் நீங்க சொல்றீங்களா அந்த சாப்பாடு எடுத்துட்டு போக டிஸ்கஸ்டிங்கா இருந்துச்சுன்னு. பட் அதுக்கும் பாத்தீங்க த எக்ஸ்பிரஷன் ஆஃப் மீதா வுட் பி ஃபேசினேட்டிங். ஒரு லெவலுக்கு மேல காமிக்க மாட்டா. பட் வேற ஏதாவது படம் வேற ஏதாவது ஹீரோயினா அது ரொம்ப ரொம்ப காமிச்சிருவாங்க. அதெல்லாம் அதனால அந்த மீட்டர் பக்காவா இருந்துச்சு அவங்களோட இது. பட் wasn't she the same in அந்த இதுக்கு முன்னாடி வந்த படத்துல? நான் பார்க்கல. நான் வேற எந்த படமும் பார்த்தது இல்ல. நான் அவங்க அந்த அந்த பாட்டு ரொம்ப வைரல் முதல் நீ முடிவும் நீ. முதல் நீ முடிவும் நீலையும் அந்த பொண்ணுதான். அந்த பொண்ணுதான். சோ I felt கொஞ்சம் லிமிட்டட். I don't know if இந்த படம் 3 பேஜ்க்கு நான் இன்னும் பார்க்கல. இந்த ட்ரெய்லர்ல இட் வாஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். அவ கொஞ்சம் டயலாக்ஸ் பேசுறா. ஏன்னா முதல் நீ முடிவும் நீல she didn't talk a lot. Most of it was ஏன் இப்படி எனக்கு குட் நைட் பார்க்கும்போது எனக்கு அந்த படம் ஞாபகம் வந்துச்சு. மேபி ரியல் கேரக்டரே அப்படிதான் சாஃப்ட் ஸ்போக்கன் அண்ட் அவ்வளவு அப்படிதான் போல. No, she's not. இன்டர்வியூல அந்த தெலுங்கு இன்டர்வியூல சித்தார்த்லாம் பக்கத்துல நிப்பான்ல. ஷீஸ் அப்சல்யூட்லி பேங்கர் தெலுங்கு. ஷீஸ் அ ஊட்டி நேட்டிவ். பட் தமிழ் நல்லா பேசுவாங்க. அவங்க கல்யாணத்தோட இன்டர்வியூ நான் பார்த்திருக்கேன். மீதா அதான் சொல்ல மீதா வாஸ் லைக் நியூ வேவ் ஆஃப் தமிழ் ஹீரோயின்ஸ். எப்பவுமே ப்ரௌன் ஸ்கின் உங்களுக்கு ஐஸ்வர்யா ராஜேஷ் தவிர வேற எக்ஸாம்பிள் கிடையாது. எப்ப பார்த்தாலும் ப்ரௌன் ஸ்கின் ஹீரோயினா அவங்களதான் கூப்பிட்டு வருவாங்க. ஒரு டிஃப்ரெண்டா இருந்துச்சு எங்களுக்கு பார்க்கவே. என் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருந்தா, மச்சான் கேர்லி ஹேரா எனக்கு ஒரு ஹீரோயின் இருக்காங்க, எனக்கு ஐ குட் ரிலேட் டு ஒரு தமிழ் பொண்ணுக்கு என்ன மாதிரியே கேர்லி ஹேர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஷி வாஸ் லைக் ரெஃபரன்சிங் இட். எனக்கு அது ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் நீங்க நோட்டீஸ் பண்ணுவீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு எனக்கு தெரியாதுல்ல. நான் வந்து இட் வாஸ் நாட் ஈவன்
தாட் தட் வுட் ஹவ் கான் இன் மை ஹெட். அது வந்து மீதாட்ட இருந்துச்சு. அப்போ as a real person she was not somebody like that. அதனால தான் எனக்கு முதல் நீ முடியும் நீல வந்து பா ரியல் லைஃப்ல வந்து இவ்ளோ வாய் பேசுற ஆள் வந்து how could she pull off a role like this quiet. அந்த மூவில she was somebody who is very understanding தான். For her boyfriend's music careerக்கு வந்து பயங்கர understanding and patient girlfriend-ஆ தான் இருப்பா until the breaking point in that for the movie ன்னு வச்சுக்கோங்களேன். இதுலயும் she was predominantly எனக்கு பார்க்க அப்படி இருந்துச்சு. The dynamics she shared with all of them was interesting for a change. ஏன்னா அதுல வந்து it was maybe 3 people. இதுல வந்து அப்படி கிடையாது. கொஞ்சம் கூட நிறைய கொஞ்சம் டைவர்ஸா she behaves at a certain way to certain people. பவுண்டரிஸ் வைக்க தெரிஞ்சது. அது maybe because not having anybody as your inner family, she learned to have boundaries from people. அது ரொம்ப அழகா somebody who's parentless will behave like this. Somebody who has gone through so much trauma, so much bad luck, that they start believing, manifesting that their bad luck was very painful to watch. And I don't know, I would have wanted, எனக்கு தெரியல, யூசுவலி when we talk about bad lucks and things, இந்த படம் பார்த்துட்டு நாங்க பேசுறது வந்து why was she so very soon to assume that she is the bad luck. I understand it's a very major இது, but யாருமே even Manigandan or Manigandan's family, nobody will reassure her one more time that she is not bad luck. அது despite having, அதுக்கப்புறம் நீ என்ன அதான் சொன்னேன், அப்பாலஜைஸ் பண்றதெல்லாம் விடுங்க, ஒரு ரீஅஷூரன்ஸ் கூட யாருமே கொடுத்திருந்திருக்க மாட்டாங்க. அந்த பேட் லக் என்னது மணிகண்டன் சொல்லுவான், அவங்க ஃபேமிலி சொல்ல மாட்டாங்க. அதான், பட் ஆனா அது இட்ஸ் நாட், தி டேமேஜ் இஸ் டன். இந்த படத்துல கண்டுகொண்டேன்ல அஜித் இல்காமன் அப்பாலஜைஸ்னும், ஐ ஷுடன்ட் ஹவ் டன் இட். ஏன்னா அவன் மட்டும்தான், அவங்க அம்மா பண்ணுவாங்க. ஷீ வில் அப்பாலஜைஸ் along the way. He will also at the end of the movie will apologize. But there are characters like Mammootty and others who will still say why are you அதெல்லாம் நினைக்காதன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த படத்துல வந்து although the Keelwitty family, they are bond sharing over trauma, there won't be any character in her life will assure one more time that you are not-ங்கிறது. இது வந்து ரொம்ப important point that people missed-ன்னு எனக்கு தோணுச்சு. film did a mistake there. அந்த ஒரு இது ரொம்ப தப்பு ஆக்சுவலா. இப்போ வந்து ஒரு I mean you want the character to so first இது ஒரு there is a Latin phrase, post hoc ergo propter hoc, அதோட பேரு. What it means is it's a logical fallacy. Just because y follows x, x did not cause y to happen. Okay, so எல்லாமே வந்து 2 different events, அவ்வளவுதான். ஸோ இதில் வந்து அவ அந்த தட் சீன், குங்குமத்தை கீழே போடுறது, அந்த வளகாப்புல வந்து குங்குமத்தை கீழே போடுற சீனு, அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த இடத்துல people are reacting to it, and finally that's ending with the miscarriage. And I mean the child, the fetus dying. So இது வந்து as a film வந்து if the film is aspiring to be a progressive film, right, it has to work towards the characters ஓட தப்பான ideas and thoughts வந்து it has to quash it. So it has to work towards that. The film did not work towards that. The film worked towards reinforcing that character's incorrect belief system. அது வந்து I am pretty sure it was unintentional ன்னு நான் நினைக்கிறேன். I don't think, ஏன்னா they have done a lot of good things in the film. So அதனால வந்து I don't think their intention was to do that. But again, another one of those things that unintentionally they have reinforced her இது. ஸோ ஐடியலி வந்து அவங்க அந்த அக்காவுக்கு வந்து குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிற மாதிரி, I mean I understood that had a completely different side plot. அந்த சைட் பிளாட்டுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குற ப்ராசஸ்ல வந்து they have missed the main plot.
அவங்க அந்த the whole point of அவங்க வந்து they are losing their childங்கிறது வந்து because there is a side plot going on where மணிகண்டனோட அக்கா வந்து is feeling how much people are celebrating her the moment she has become pregnant and how they were abusing her till the day before that. So அவங்களுக்கு ஒரு மொமெண்ட் கொடுக்கறதுக்கு வேர் ஷீ சேயிங் தட் திஸ் இஸ் ஆர் சாய்ஸ் யூ கேனாட் இன்க்ளூட் இன் திஸ் அப்படிங்கிற இதை கொடுக்குற ப்ராசஸில் வாட் தே ஹவ் டன் இஸ் தேவ் நம்ம மெயின் கேரக்டரோட இன்செக்யூரிட்டியை வந்து யா யூ ஆர் ரைட், நீ குங்குமத்தை கீழே போட்டது தான் பிரச்சனை, யூ ஆர் த அன்லக்கி பர்சன், யூ ஸ்டேயிங் வித் தெம் இஸ் வாட் இஸ் ஹஸ் காஸ் திஸ் டு ஹேப்பன் அப்படின்னு அந்த கேரக்டர் ஃபீல் பண்ணதில்ல. அதை வந்து they've just encouraged that. அதை ஒரு பாயிண்ட்ல கூட அதுக்கப்புறம் வந்து நீ சொன்ன மாதிரி தான் எனி ஆஃப் தஸ் கேரக்டர்ஸ் ஷுட் ஹவ் அட்ரஸ் மணிகண்டனோட அட்ரஸுமே வந்து எனக்கு கொஞ்சம் கன்வின்சிங்காலாம் இல்லை. அது வந்து ரொம்ப ஈஸியா அந்த 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 இதை வந்து ஃபிலிம் வந்து கொஞ்சம் இட் கைண்ட் ஆஃப் சைட் ஸ்டெப் தட் ஹோல் திங்னு எனக்கு தோணுது. அதுல இப்போ நீ அந்த ஹோல் சீனுமே வந்து அந்த வளகாப்பு சீன் வந்து இட் வாஸ் எக்ஸலென்ட்லி மேட். எனக்கு இந்த அப்பாட்டார சீனே பிடிக்காது படத்துல. ஈவன் தோ இட்ஸ் அ குட் சீன், எனக்கு ஐ டென்ட் லைக் இட். அது பண்ணாமே வேற ஏதாவது பண்ணி காமிச்சிருக்கலாம். சும்மா எப்ப பார்த்தா இதே பண்ணிட்டாங்க, அது குரூவலா இருக்கு எனக்கு. அண்ட் பட் த ஹோல் பாயிண்ட் அபவுட் மீதா வந்து இவங்க they are so consumed by the girl in the family. அவ பிரெக்னெண்டா இருக்குது, அதனால வந்து இவளை வந்து அவங்க இதுவே பண்ணல. and their family shown like that இல்ல. அவங்க வந்து see the problem Meeta has is very sensitive and it's not a film which revolves around her. It's a film which revolves around Manikandan where the leading lady has a problem which is very sensitive. சரியா? இந்த சென்சிட்டிவிட்டி எப்படி அவங்க யாருக்குமே புரியறது இல்ல. யார் பாயிண்ட் அது வந்து கரெக்ட். மணிகண்டன் வந்து ரீஅஷ்யூர்லாம் பண்ணல, அவனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அந்த இதுல சொன்ன மாதிரி தான் இருக்கும், அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கன்னு. அது சரியா? அதுக்கப்புறம் வந்து அவனுக்கும் பெருசா புரியல. பட் இவளது வந்து இவளோட வாட் ஆர் ப்ராப்ளம் ஷி ஹஸ், why she is an introvert or if at all there is any other thing, அது வந்து யாருக்குமே புரியல. அண்ட் அது வேண்டு தான் பண்ணிருக்காங்க. இது லைக் அவங்களுக்கு புரியலன்னு காமிக்கிறதுக்கு தான் அவளை வந்து அந்த சீன்ல யாருமே அவளை பத்தி மதிக்காம, யாரும் அவளை மதிக்காம அண்ட் அவளை ஹேட் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. அப்பதான் நம்ம அந்த ஃபேமிலி we don't like that family at that point இல்ல. அவ பண்ணது கரெக்ட்ங்கிற மாதிரி எப்படி ஃபிலிம் ப்ரொஜெக்ட் பண்ணுதுங்கிற அந்த 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 இது ஆப்வியஸா அவங்க வில்லன் மாதிரி தான் தெரிஞ்சாங்க the whole family. அதாவது எப்படின்னா இப்படி எடுத்துக்கோ, that scene where the abortion happens, right? அந்த பாயிண்ட்ல தான் வந்து இந்த கேரக்டர் வந்து இவ வந்து she is making the connection. I did a mistake there, I am the bad luck, I caused this to happen அப்படின்னு சொல்லிட்டு. Now the rest of the family is fully consumed in grief. No one will have the time to address இவளோட இது. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த மாதிரி வந்து கில்ட்ல இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாரும் they live in their own world. Okay, so no one has the time to address her அந்த இடத்துல, ஏன்னா they have bigger problem there. அது வந்து now the focus of the film வந்து for me the focus is always on the protagonist தான். நம்ம வந்து ஏன்னா we are tend to focus on that. ஏன்னா when that whole grief is happening, camera என்ன பண்ணுவோம், it pans into her, making her okay register that her guilt என்னங்கிறத. So when film does that, right, you start ஒரு செகண்ட் வந்து உன்னை யோசிக்க வைக்க கூடாது. that oh my god அவன் நினைக்கிறது okay that she has caused this to happen, but film வந்து has to quash it once and for all that no யோசிக்க வச்சுதாங்கற, அது யோசிக்க வைக்கலையே, யோசிக்க வச்சுதா. the moment அவள கேமரா அவ பாரும்போது உங்களுக்கு that is a registered thing தானே. இப்ப வரைக்கும் ஹெவி தாலி சென்டிமெண்ட் இஸ் ஸ்டில் ரெஜிஸ்டர்ட். நோ அது இருக்கு. ஓகே, அது இருக்கு. லைக் ஹவ் மீட்டாஸ் ப்ராப்ளம் நோ ஒன் இஸ் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட். அதுதான் நம்மளுக்கும் as a viewer நம்மளுக்கும் வந்து அவ ப்ராப்ளம் நம்மளுக்கும்
இதுதான் மெயின் ப்ராப்ளம் தான் நம்ம நினைப்போம். ஆனா அவளுக்கும் ப்ராப்ளம் இருக்குங்கிறது தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஃபிலிம். ஓகே, அது எனக்கு அந்த இடத்துல வந்து த மொமெண்ட் அவ வந்து அவ 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 முகத்தை பார்த்த உடனே வந்து ஃபார் சம் ரீசன் ஐ வாஸ் ஏபிள் டு மேக் ஆல் த கனெக்ஷன்ஸ் அண்ட் நான் தலையில கை வச்சிட்டேன். ஐயோ, யூ ஆர் கோயிங் டு நவ் திங்க் தட் யூ ஹவ் காஸ் திஸ் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த அந்த மொமெண்ட் வந்து இட்ஸ் No, they have caused this. அது புரியுதுடா. அவன் their family thinking that Meeta is the cause of problemங்கிறது புரியுது. அது ஐ டோன்ட் இன்டென்ஷனல் திங்க் சோடா. அந்த ஃபேமிலிலாம் அப்படி நினைச்சிருக்காது. இட் இஸ் ஜஸ்ட் ஹர். ஓகே. எனக்கு அவன் அந்த ஃபேமிலியை நான் வந்து அந்த சாரி ஃபார் இன்டரப்டிங். அந்த வேலை போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்ல, அப்ப இதோட காமிக்க மாட்டாங்கல்ல. திஸ் இஸ் ஆல் ரன்னிங் இன் ஹர் ஹெட். ஒரு லைஃப் போகும்போது தானே ஷீ இஸ் புட்டிங் பெரிய பெரிய பிரச்சனைக்கெல்லாம் ஷீ இஸ் நாட் திங்கிங் அபவுட் இட். இட்ஸ் ஒன்லி லைஃப் இஸ் ஸ்டேக். இவ உடனே போறாள்ல, அப்போ அந்த வல்னரபிலிட்டிய காமிக்கிற இடத்துல ஐ ஃபீல் யூ ஆர் ஆல்சோ பிளேயிங் அரவுண்ட் அ வெரி டேஞ்சரஸ் கேம். இத நீ வேற எந்த இடத்துல அவ அந்த அந்த பேன் வந்து இப்ப வேலை போகும்போது ஷிட் என்னால போச்சுங்கும் போது, அதான் சொல்றேன்ல, ஃபார் மீ அண்டர்ஸ்டாண்டிங் ஐ வாஸ் ஏபிள் டு எம்பத்தைஸ் அஜித் அப்பாலஜைசிங் இன் கண்டுகொண்டேன்னா அது வந்து என்ன உயிரோட விளையாடல. ஐ கேன் ஸ்டில் கன்வின்ஸ் த ஆடியன்ஸ் சேயிங் இது ஒரு பத்தியா உன் பிரச்சனை இல்ல, அது பட பிரச்சனைன்னு நம்மளால சொல்ல முடியும். பட் இட்ஸ் அ வெரி சென்டிமெண்ட், ரூட்டட் சென்டிமெண்ட்ல இருக்கும் போது நீ அகைன் அந்த குங்குமம் அண்ட் பேபி, இட் ஃபீல்ஸ் லைக் ஆல் த அகைன் தாலி கட்டினா பிரச்சனை இதாயிருங்கிற ஒரு சென்டிமெண்ட்டை வச்சு யூ நோ தட்ஸ் அ வெரி கிளிக் பேட்டி சென்டிமெண்ட் டு பிளே டு த ஆடியன்ஸ். அதை வச்சு பண்ணியிருந்திருக்க வேணான்னு எனக்கு தோணுச்சு. அது வாஸ் அண்ட் சரி நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அப்போ ப்ளீஸ் மேக் ஷூர் அந்த இடத்துக்கு நீங்க யூ டூ த டியூ டெலிஜென்ஸ் டு சால்வ் இட். ஏன்னா அது என் மனசுல இருந்து போவே இல்லை. அது அந்த ஸ்கார் இஸ் ஆல்சோ வெரி, இவ வந்து மணிகன் அக்செப்ட் பண்ணிக்கிறது, மூவ் ஆன் ஆகுறது எல்லாம் ஓகே. பட் அகைன் தட் சைக்கிள் இஸ் ஆல்வேஸ் ரிப்பீட்டிங் நோ ஆன் தட் பர்சன். இட்ஸ் நாட் கோனா ஸ்டாப் தேர். அப்ப அதுக்கு சொல்யூஷன் எங்க? நீங்க அதை கொண்டு வந்துட்டீங்க உள்ள கதைக்குள்ள, அப்ப அதுக்கோட எண்டிங் எங்கங்கிறதா என் மை பாயிண்ட் ஆஃப் தாட் வாஸ். எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்க கூட பிரச்சனை இல்லை, நீங்க அந்த கொண்டு ஃபேமிலி வந்துட்டீங்க. நீ வில்லனா பாத்தியா முதல்ல? எனக்கு நான் அவங்களை வில்லனாவே பார்க்கல. எனக்கு அவங்க வந்து மணிகண்டன் தான். மணிகண்டன் ஃபேமிலியா? ஆமாண்டா, அது கிளீனா உனக்கு அப்படி தோணலையே? ஓகே. எனக்கு ஏன்னா எனக்கு ஃபேமிலி வில்லனா தோணுச்சான்னு கேட்டீங்களா? நாட் see, அவங்க ரியலி. ஃபேமிலி they are villain but they are also not intentional. எனக்கு அதுல பியூட்டிஃபுல் சீன் என்னன்னா, அவன் ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவான்ல, கூட்டிட்டு வரப்போ வந்து அந்த ஒரு 4-5 பாட்டிங்க உட்கார்ந்து அவங்க கிட்ட கதை கேட்பாங்க. அது டைலாக்லாம் வராது. அந்த அந்த சீனுக்கு அப்புறம் வந்து திருப்பி போயிடும். அவங்க அக்கா சொல்லுவாள்ல, உன்னை எதுக்கு அனுப்பிச்சிருக்கோம், அவ்வளவு தூரமா அனுப்பிச்சிருக்கோம், இதுக்கு தானேங்கிறது. சரி, அந்த 4-5 பாட்டிங்களுக்கும் அவங்க ஜென்ரேஷன் அவங்க அவங்க வாழ்ந்த சூழல் எல்லாத்துக்குமே வந்து இது பேசுறது காமன் அவங்களுக்கு. சரி, அவங்க வந்து வேணிட்டு ஹர்ட் பண்ணல, பட் இது ஆப்வியஸா ஹர்ட் ஆகும். இதுல இருந்து தப்பிக்க வைக்கிறது அந்த சூழல்ல இருக்க இதுதான். மீட்டாவால எதுவும் பண்ண முடியாது, பட் அந்த சர்க்கிள்ல இருக்கிறவங்க தான் இவளை தப்பிக்க வைக்கணும். பட் அதை அவங்க அக்கா யோசிச்சிருக்காங்கிறது சூப்பரா இருந்துச்சு. அதே நேரத்துல அவங்க மாமியாரையும் இந்த ஓகே, இவ ஃபேமிலி இல்லாத ஒரு பொண்ணு ஃபேமிலிக்கு வந்துட்டான்னொடனே ஒரே அந்த வானத்தை போல மாதிரி குதிச்சு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி கொண்டு வராம அவங்க கேரக்டரையும் அதை மெயின்டைன் பண்ணிட்டு, பிளஸ் இவளையும் இந்த மாதிரி அந்த அந்த சீன் ஆக்சுவலா நான் வந்து என்ன நினைச்சேன்னா ரொம்ப சந்தோஷமா கொண்டு வந்துருவான்னு நினைச்சேன். பட் அது பிட்டர் ஸ்வீட் தான். வருவாங்க, திருப்பி போயிடுவாங்க. அன்பார்ச்சுனேட் இட் காட் லாஸ்ட் இன் டிரான்ஸ்லேஷன் நினைக்கிறேன். அந்த பொடலங்கா சீன்ல வந்து அது எல்லாரும் ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால அந்த சீனோட மறந்துட்டாங்க. பட் தீஸ் எலிமெண்ட்ஸ்ல அது வந்து கண்ணாபின்னு வச்சிருந்தாங்க. அது ரொம்ப நல்லவங்களாவும் காமிக்கல, பட் அவங்க அப்படிதான்ங்கிற மாதிரியும் காமிச்சிட்டாங்கல்ல. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த அந்த இதெல்லாம் கொண்டு வந்தது. எனக்கு ஐ கேன் அக்செப்ட் மணிகண்டன் பீங் ஒரு நார்சிஸ்டிக் பிஹேவியரோ இல்ல அந்த ஸ்பெக்ட்ரம்ல இருக்க ஆளுக்கு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆனா த ஃபீமேல் இன் இஸ் ஃபேமிலி ஆர் வெரி அண்டர்ஸ்டாண்டிங். டு another female, to a level they are understanding. அவன் வந்து சொந்த தங்கச்சி, அம்மா, அக்கா யாருக்குமே which is quite weird for me. நீங்க I understand narcissistic person, you can't help it, but யூஷுவலா ஒரு இவ்ளோ ஃபீமேல் பிரசன்ஸ் இருக்க ஃபேமிலியில இருக்க மென் வந்து தே ஒரு பேட்டர்ன் ஆஃப் கைண்ட்னஸ் இருக்கும்ல. நீ எவ்வளவு நார்சிஸ்டிக்காவே இருந்தாலும் எனக்கு வந்து அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப வியர்டா இருந்துச்சு. ஓ
இது நான் அப்படி எதிர்பார்த்தேன். ஐ தாட் அக்கா வில் இன்டர்ஃபியர். ஐ அண்டர்ஸ்டாண்ட் தங்கச்சி வில் நாட், பட் அக்கா வந்து இப்ப அந்த மூவிங் சீன் மட்டும் தானே ஷி வில் சே. பட் நான் அதனால நான் வாஸ் ரியலி ரூட்டட் ஃபார் ஹர் டு கம் அண்ட் டாக் டு. இல்ல நீ வேணாம், அவன் வேணான்னு சொல்லுவான், இவங்க சைட்ல இருந்து யாராவது பேசுவாங்க. ஃபார் பஞ்ச் ஆஃப் ப்ரொக்ரெசிவ் விமன் இன் த ஃபேமிலி, அட்லீஸ்ட் அவங்க அம்மா ஐ வில் ஸ்டில் அண்டர்ஸ்டாண்ட் ஹர். அவங்க வந்து எந்த இடத்துல அவங்க கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க என்னன்னா, உங்க பொண்ணுக்கு நடந்தா பிரச்சனை, ஆனா நீங்க அதே இந்த பிரச்சனை இன்னொரு பொண்ணுக்கு பண்ணும்போது அப்போ யூ ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. அது எனக்கு பிரச்சனை இல்லை. பட் அக்கா இஸ் நாட் த சேம். நோ, ஹர் அக்கா இஸ் வே ப்ரோக்ரெசிவ். அவ தங்கச்சி லீவ் த தங்கச்சி, அது அக்கா ஷீ addresses the family in a very progressive way, deals with a brother and a mother in a very different way. She அப்போ ஒரு சிஸ்டர் இன் லாவா நீ அகைன் இதெல்லாமே எனக்கு கேப்ஸா தோணுச்சு. இல்லைன்னா நீங்க இதெல்லாம் காமிச்சிருந்திருக்க வேணாம். நீங்க எனக்கு இவ்ளோ அது என்ன இருந்துச்சுன்னா அது இன்டர்ஃபியர் ஆகாம இருக்கிற மாதிரி இருந்தது. அதுவும் ஓகே மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஒரு லெவலுக்கு மேல இன்டர்ஃபியர் ஆக முடியாதுங்கிற ஃபீல் அது எனக்கு ஒர்க் ஆச்சு. ஆனா அந்த இவரு வந்து ஹெல்ப் பண்ற இவரு அந்த ரமேஷ் திலக்கோட கேரக்டர் வருதுல, எவ்ரி டைம் ஹி கோஸ் ரன்னிங் டு ஹர், ரன்னிங் டு ஹிம். அப்போ நான் எதிர்பார்த்தேன் ஷீ வில் கன்ஃபைட், கம்மிங் ஃப்ரம் ஹேவிங் நோபடி, ஷி ஹஸ் a sister now to go and confide and talk about things. இவ போக மாட்டா, ஐ அண்டர்ஸ்டாண்ட், பட் ஐ தாட் ஷீ வில். அப்பதான் இட் மேக் சென்ஸ் அஸ் அ ஃபேமிலி ப்ராப்ளம். இது வந்து இப்போ ரமேஷ் திலக்கிட்ட ஓடுறது வந்து அகைன் இந்த ஒரு கைட்ட போய் நீ புலம்புற மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை மச்சான் இந்த பொண்ணு. அது காமன் நார்மல் தானே. அது ஓகே. எனக்கு அது இல்ல, எனக்கு வந்து அது ரொம்ப சிம்பத்தட்டிக் ஃப்ரெண்ட். நான் வந்து அத ரமேஷ் திலக் வந்து ஒரு சோ சிம்பத்தட்டிக் டு திஸ் கைன்னு தான் தோணுச்சு. அது ஃப்ரெண்ட்ஷிப்பாவோ இல்ல அந்த ரிலேஷன்ஷிப் டைனமிக்ஸாவோ எனக்கு பார்க்க முடியல. தட் கை இஸ் ஜென்யூன்லி நைஸ். அதனால சரி போய் தொலைதுன்னு உன்னை கேட்கறான்ல, அதே இது வந்து இந்த கேரக்டருக்கு ஒருவேளை இந்த இன்ட்ரோவர்ட்டுங்கிற கான்செப்டே நமக்கு ரொம்ப புதுசு தானே, இப்ப இருக்க பீப்புளுக்கு நமக்கு தெரியும். பட் ஃபார் த ஃபேமிலி ஆடியன்ஸ் வாட்சிங் இட், அவங்களுக்கு இன்ட்ரோவர்ட் என்ன இந்த பொண்ணு இவ்வளவு அழுத்தமா இருக்குன்னா எங்க வீட்லயே அது சொன்னாங்க. என்ன இவ்வளவு ஆட்டிடியூட் அந்த பொண்ணுக்கு அப்படின்னு கேட்டாங்க. அது ஆட்டிடியூட் இல்லைங்க, பை நேச்சரே அவ அப்படிதாங்கிறதுக்கு took a lot of time for me to convince them. அப்போ what I really wanted was இவ்ளோ கேரக்டர்ஸ் இருக்கிற படம். இப்ப இல்ல ஒரு தங்கச்சி இல்லைன்னு எனக்கு பிரச்சனை இல்ல, பட் யூ ஹாவ் a lot of இவ்ளோ ஃபீமேல் கேரக்டர்ஸ் டு ஃபார் த மெயின் ப்ரோட்டகனிஸ்ட் டு கோ அண்ட் டாக் டு ஆர் கன்ஃபைட் இன். அவங்க இருந்தும் அவங்களுக்கு ஒரு சப்ளாட் இருந்தும் there was nobodyங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்ப இவனுக்கு ஒரு பிரச்சனைனா he had a lot of avenues to talk, அவளுக்கு இல்லங்கிறது வந்து பேச மாட்டாள. அதுதான் நான் சொல்றேன். அவ வந்து இல்ல அவ பேசுறது பேசாததே இல்ல. நான் சொல்றது அந்த ஸ்பேஸ்ங்கிறதே இல்ல. இவன் வந்து பேசுறான் பேசலங்கிறது இல்ல. எவ்ரிபடி ஷோஸ் a lot of pamper. Again, I understand it's own family. அவனுக்கு the leeway will be much higher. அதெல்லாம் நான் எதுவுமே சொல்லல. நான் ஒரு ஸ்டோரி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பேசுறேன். You are introducing so number of female characters. அப்போ அவங்களோட சப்ளாட் பேச அந்த தங்கச்சியோட லவ் கதெல்லாம் பேசுறீங்கல்ல, இதுக்கும் அவனே கொடுங்க. மேபி குடுத்துக்கலாம். ஃபைன். அது பெர்ஸ்பெக்டிவ் தான், அது குடுத்துக்கலாம். பட் இவ எந்த அளவுக்கு ஷீ இஸ் வித் இன் ஹர் செல்ஃப்னா 2-3 சீன்ல பயங்கரமா இருக்கும். இந்த கல்யாணம் ஆன புதுசுல வந்து இவ வாங்க போங்கன்னு தானே கூப்பிடுவா. அதுவே சூப்பரா இருந்துச்சு. அதுக்கு இவன் ஒரு டயலாக் சொல்றதும், ஏன் நீ இன்னும் வாங்க போங்கன்னு கூப்பிடுறன்னு சொல்றது. அதுக்கப்புறம் அந்த காஃபி சூடா இவன் தற்கொலை பண்ணிப்பானா இல்ல வீட்டை விட்டு போயிடுவான்னு ஏதோ சொல்லுவான்ல, அப்ப வந்து காஃபி கொடுப்பா கை சுட்டுரும். அந்த சீன்லாம் கூட அது சூப்பரா. அது வந்து those are the scenes which you can easily break out of the character to make it more fun. பட் அதுலயும் இவங்க both of them they were in the characterங்கிறது அது சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அந்த விஷயம்லாம் மேபி your பாயிண்ட் உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தோணுங்க. எனக்கு அது இதுவா தோணல. எனக்கு ப்ராப்ளம் ஆர் படத்துல ஒட்டாம இருந்த சீன் வந்து அந்த தங்கச்சி அந்த ஹோல் ரோலே வேலைக்கு ஆகல. ஆக்சுவலா எனக்கு வந்து the whole இதுல வந்து so there is a interesting kind of a family that is shown நான் நினைக்கிறேன். ஸோ நான் இது எல்லாத்துக்கும் வந்து நான் ரீசெண்டாக தான் திஸ் இஸ் திரும்ப பார்த்தேங்கிறதுனால வந்து திஸ் ஃபேமிலி இஸ் சம்திங் லைக் தட், அந்த பிஎஸ்என் ஃபேமிலி மாதிரி. பேசிக்லி என்ன அர்த்தத்துலனா they are very consumed about themselves. The whole family is consumed about themselves. அவங்களுக்கு வந்து ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஜென்ரலாக நம்ம ரியல் ஃபேமிலிஸ் நிறைய இதில் எப்படி இருக்கும், யூ வில் ஹாவ்
க்ளோஸ் ஃபேமிலி ரிலேஷன்னு இருப்பாங்க. ரொம்ப க்ளோஸான அப்பாவோட ஃப்ரெண்டு அம்மாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு வந்து வில் பி someone who the someone whom our parents can confide in, and we'll have our friends whom we can confide in. Now இங்க வந்து this இதுல வந்து they have shown this family as a very very closed இது you don't see people from this family going and interacting with the outside world. வர்றவங்க எல்லாருமே வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்து தான் பேசுறாங்க. Okay, no, they don't go out and socialize with anyone. The only person who goes out and socialize with the world is Ramesh Tilak. He's the outsider who has figured out a way to coexist with this family. Now, our girl is not able to do that. She's not that kind of a character who can easily understand how to coexist with this family. It's a very it's not just that girl. No one can coexist with that family. It's not an easy thing to understand அவங்க ஏன் how they are operating அப்படிங்கிறது. மை வைஃப் ஹேட் அ பாயிண்ட். ரொம்ப ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் படம் பார்த்துட்டு இருக்கும்போது when he says that this is the happiest I have been அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டன் கேரக்டர் சொல்லுவோம். She was like, no, he's that's not correct, because we have seen a previous scene where he was actually happy even before this girl came into the life. ஏன்னா வந்து அந்த 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 ஃபேமிலி ஸ்ட்ரக்சருக்குள்ள தான் he thrives inside that family structure, because that family predominantly அவனோட இன்செக்யூரிட்டியை வந்து that family has accepted it. அது வந்து அக்காவோ இல்லை தங்கச்சி வந்து கொரட்டைய வந்து இது பண்றத ஒரே இது வந்து my friends are coming, can you go inside and sleep, அவ்வளவுதானே. She also does not have a problem with this snoring. நீங்க வந்து so that அந்த அந்த அது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து when he அவனோட ப்ரெஷர் அண்ட் அழுத்தம் ரொம்ப அதிகமாகும் போது what he does, he comes back into the same structure. He comes back home, he comes and sleeps there. So எனக்கு வந்து எனக்கு அந்த that it reminded me so much of Pearson's the This Is Us family வந்து இது completely, I mean it's completely two different things. ஆனா how it is a very interesting family structure அது. நான் அதை ஆஃப் லேட் அதை கொஞ்சம் திஸ் இஸ் அஸ்க்கு அப்புறம் தான் நான் வந்து அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து நான் ஃபேமிலிஸை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். See, I'm not from that kind of a family structure. Okay, we had so many friends, so different கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. மை aunt has her friends, my uncle has her friends, they all come, we go to there. So எனக்கு வந்து the I know a world என்னை சுற்றி இருக்கிற ஒரு வேர்ல்டு தெரியும், and I go and I can inhabit another world also. So I see that I have access to that. But இங்க வந்து there is one world that they all have access to. So that was very beautifully done. அது I don't know how much it is. I think it is intentional தான் எனக்கு தோணுது. But that was, I love that part. I related with that aspect of a family. I come from a very very similar family like that. ரொம்ப க்ளோஸ் நெட். நாங்க மூணு பேர் தான். Which might look very weird for people outside. One of my friends recently asked, why are you so involved in your your family? I think you guys need a separation phase. Why are you on each other's business so much? You all have individual lives on your own. Sometimes we forget. I think அதான் சொல்றேன், for a stable தெரியல. I call this stable, but for a lot of people on the outside they would look very dysfunctional. But then you are running to that family for that and the calm and chaos. If I don't have somebody to run away to, coming from a very dysfunctional family like this,
then it's a nightmare. That's why I told you I hard related to this movie and I thought it was very nightmare for me. And I come from a very similar dysfunctional family. What if this happens to me and I can't go to to a place like this where they'll be all accepting? Like Ashwin's wife said, நீங்க இந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, this function, family and all. Man, Ramesh Tilak adjusted as an outlaw to the family is different from a female, very different worlds. No matter how friendly the in-law or the husband is, it's a nightmare of a role to adapt to. I can only the one thing I was really happy that was being conveyed in the movie was introverts வந்து it's much 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 harder. நான் ஒரு outspoken person like me, நான் பயப்படுறேன். I'll be screwed if this is gonna be my life. For somebody who's much worse, it will be. If Ramesh Tilak need not to be this funny or the male member that the family looks up to. அப்பாக்கு அப்புறம் probably even including Manikandan, everybody looks up to him. He could have. He's a very nice guy, soft hearted, எல்லாம் okay. Even he was an abusive sister or a brother-in-law, they would have still be the same. அவரோட ரோல் will not make much of a என்ன சொல்றது, because he comes from a very decision making relationship தானே. பட் மீதா no matter how நம்ம நல்லா பேசுற கேரக்டராவே எழுதியிருந்தாலும் wouldn't have the same effectங்கிறது வந்து this movie made it very clear for me. Like usually they say no, but it's very easy. Same role to or same different sex பண்ணும்போது it makes things complicated. Here that was a very clear example னு சொல்ல வரேன். Projected very well. Was very convincing and understood also. Despite having them being very different characters, but the issue is the same. It's not about how Meeta dealt with, but it's more of how Indian households have roles for women. அது ரொம்ப different from the man's world. Interesting. Yeah, true. But ரொம்ப cute moments like அந்த puff ஒரு bun butter jam வாங்கி கேட்டது வந்து oh my god, ரொம்ப tempting-ஆ இருந்துச்சு after a long time. Watching a scene in a movie and you get, so well made. And the whole, I was able to understand why she fell in love with Manikandan. நான் எப்போ always I ask all these red flags விழுகிற பொண்ணுங்கள்ட்ட, what will you see in this particular person? Even in the films, you will think, no, இவன்ட்ட என்ன இருந்துச்சு. I was able to understand the kind of the green flag Manikandan was little at least to with Meeta. ஸ்டார்டிங்லயாச்சும் I was justified ன்னு சொல்ல வரேன். லவர்ல வந்து எனக்கு ஜஸ்டிஃபை பண்ண முடியல மணிகண்டன் ரோல். நீ அவன் டாக்ஸிக்ங்கிறது உனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் தெரிஞ்சுதான் நீ விழுகிற. இட்ஸ் pretty much your ப்ராப்ளம்ங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஹே இட்ஸ் your ப்ராப்ளம் அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் ஹியர் இட் வாஸ் நாட் லைக் தட். ஹியர் இட் வாஸ் வெரி காம்ப்ளெக்ஸ். அதனால for me I was not able to விக்ரம் சொன்ன மாதிரி எனக்கு மணிகண்டன் நெகட்டிவாவே தெரியல ஃபார் a long time. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் ஓகே இது அவ இட்ஸ் லைக் இட் சவுண்ட்ஸ் லைக் அ வெரி மணிகண்டன் ப்ராப்ளம். நான் 2 பேரும் ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள் தான் ரொம்ப நேரம் நினைச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் போக தான் அவங்களுக்கு லைக் he has a little upper handனே எனக்கு தோணுச்சு. I was not able to outrightly blame Manikandan for a long time, at least till second half of the movie. எனக்கு அந்த பன் பட்டர் ஜாம் சீன் மட்டும் I'll just say one thing. அந்த இதுல வந்து it's such a beautiful scene where அவ இது பண்ணும்போது he has அதை வந்து இவ்வளவு தானே, இதை சாப்பிட்றதுக்கு என்ன, இதுக்கு எதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க, இந்த மாதிரி there's no comment whatsoever. he's like ரொம்ப 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 அழகா அதை நார்மலைஸ் பண்ணுவோம். அதை சாப்பிட்றீங்களா, ஓகே, ஆனா அந்த பன் பட்டர் ஜாம் எடுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு I really love that. அது ரொம்ப அது he'll say it in a different, நான் சொல்லிட்டா பன் பட்டர் சொல்லிட்டா, the way he it was very cute. லைக் ஒரு அழட்டிக்க மாட்டான். அண்ட் அது ஒரு சிரிப்பான்ல லாஸ்ட்ல, he like her being like that. ஆமா, ஆக்டிங் மாஸ்டர் கிளாஸ் தான் வந்து செம்ம ஆக்டர் ரொம்ப தான். cute-ஆ இருந்துச்சு. எனக்கு இந்த சிரிக்கிறதோட எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம்
அந்த மிட்டாய் அந்த பக்கத்துல இருக்க பொண்ணு கொடுத்துட்டு அந்த பொண்ணு சிரிச்ச உடனே இவன் சிரிப்பாள். அது செமையா இருந்துச்சு பஸ்ல. செமையா இருந்தான். சச் அ ஃபேபுலஸ் ஆக்டர். எல்லா படத்துலயும் ஆக்சுவலா இப்ப நம்ம அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்ல அவனை பார்த்தா. அதனால சின்ன சின்னது நிறைய நிறைய கண்டாங்க. இந்த படத்தினால நான் இவன் டைரக்ட் பண்ணிருக்கான் ஒரு படம் தெரியல, நிறைய எழுதும் சுயசரிதம்னு. அந்த ஆமா படம் அந்த பார்த்து டெல்லி கணேஷ். ஓ ம். ஓ ஓகே. ஓ அந்த படம் he directed. Okay, He okay. Yeah. directed. So அந்த I also feel he acts. He's a great actor because he wrote a lot. அந்த பல்ஸ் தெரிஞ்சு correct. இதுங்கிறது இந்த லாட் film அது பயங்கரமா இருக்கு. அனுஹாசன் இன்டர்வியூல தான் he would have spoken a lot about him writing அது for various things. மேகசின், சீரியல், தென் மூவி, ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே எழுதி அண்ட் ஆல்சோ அசிஸ்டன்ட் டைரக்ஷன் பண்ணும்போது யூ லேர்ன் அ லாட், யூ அப்சர்வ் லாட். அண்ட் a mimicry person defaultaவே they pick up on a lot of things that goes unsaid இல்ல. அது I think it's a big plus for him as an actor. I'm actually looking forward to him trying other roles. I don't know how it's gonna work Yeah, out, but Yeah. ஒரு I பாஷ் மணிரத்னம் ப்ரோட்டகனிஸ்டா பார்த்தா எப்படி இருக்குங்கிறதெல்லாம் யோசிச்சு பார்த்து அப்படிலாம் இருந்தா எப்படி. I think he'll be fine. He's அதான் பார்க்கணும், பார்த்தா நல்லா இருக்கும். லைக் I ஃபார் was எக்ஸாம்பிள் இந்த surprised நாட்டு because the வெளியீடை same கொண்டு வந்தா எப்படி இருக்கும், இவங்க எப்படி பண்ணுவாங்க, கியூரியஸா இருக்கு. எனக்கு இது டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அந்த விக்ரம் வேதால தான் இவன் தான் விக்ரம் வேதால வந்தானாங்கிறது எனக்கு ரொம்ப வியர்டா இருந்துச்சு. எனக்கு அடையாளமே தெரியல. லைக் அண்ட் கககப்போ ஐ திங்க் ஐ வாஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாஸ் வெல் டன். ஆனா விக்ரம் வேதால வந்து வாஸ் வெரி டிஃபரெண்ட். இட்ஸ் வித்தின் ஹிஸ் ஜோன் தான் நினைக்கிறேன். ஒரு மாதிரி கொஞ்சம் அதுதான் பயந்து வர்றது, அதை ரொம்ப பிரேக் பண்ணிட்டு எப்பயாவது வந்தா நல்லா இருக்கும். எப்படி நடிக்கிறாங்க அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். கன்வின்சிங்கா இருந்தான். as this ஆமா, nerd பயந்த காப்பு. பண்ணிருக்கான். ரொம்ப அண்டர் பிளே அந்த படத்துல ஐ டோன்ட் திங்க் டைலாக்ஸ் அவன் தான் நினைக்கிறேன். மணிகண்டன் தான் ரைட்டரா, டைலாக்ஸ் Vikram Vedak. He's the dialogue writer. அதுவும் ஒரு அட்வான்டேஜ் ஆகுது. Yeah, he's We'll see. எனக்கு வந்து I think I have a partiality towards that one scene in காதலும் கடந்து போகும். The scene where they both அந்த ஒரு almost like a single shotல அது லாஸ்ட் கிளைமேக்ஸ் தான். கிளைமேக்ஸ் ஷாட். அவங்க வந்து how it's like அது என்ன சொல்றது, he's kind of the if you have to call someone okay another Vijay Sethupathi in the making அப்படின்னா வந்து it is Manikandan. And looking back, that scene was a literal representation of that. There is Vijay Sethupathi and there is a guy that அங்க இருக்கிறவங்க எல்லாரும் வந்து they are trying to make him the next Vijay Sethupathi for a completely different reason. அது வந்து how Vijay Sethupathi is able to see himself in him. And உனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியுமாவா அந்த மாதிரி ஏதோ கேட்டுட்டு they both I love that scene. I love that scene and how அந்த பாயிண்ட்ல இருந்து see இந்த whole இதுல பாரு, we actually forgot that he was in Kala. He was in Kala. It was actually a very good role. I'm like he's the only character in the film who goes toe to toe to Rajini. I mean he it's அது இந்த சீன்லாம் சூப்பரா இருக்கும். ஐ டோன்ட் ரஜினி வந்து சொல்றது அவன் சொல்றதெல்லாம் எனக்கு வந்து நம்பிக்கையே இல்லை. ஆனா வந்து அவன் தான் நம்புற ஒரு விஷயத்துக்காக அவன் வந்து அதுக்காக சண்டை போட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சொல்ற பாயிண்ட்லாம் வந்து ஐ ரியலி I mean he has come a long way. So happy for him. It'll be nice to have him in one of our sessions. பேசுறது சான்ஸே இல்ல. மணிகண்டன் இன்டர்வியூஸ் ஆர் லிட். செம்மையா இருக்கும். And with a lot of actors who are trying very hard to relate and relatable தானே நீங்க பிடிக்க முடியும் your audience-னு. மணிகண்டன் got it very effortlessly, like just by being himself. அவர் இன்டர்வியூல சொல்லுவாங்க, என் பிரச்சனை என்னமோ நான் தான் தோணுது, ஐ ஓவர் ஷேர். அதனால எனக்கு நானே பிரச்சனையா மாறிடுவேணும்னு எனக்கு ஒரு பயம் இருக்கு. பிகாஸ் ஐம் நாட் ஃபில்டரிங் எனிதிங்னு சொல்லுவோம், which made sense. 2 இன்டர்வியூ 3 இன்டர்வியூ பார்த்தா யூ வில் ஃபீல் லைக் யூ நோ மணிகண்டன் ஃபார் a long time.
ஒரு லாங் ஏஜ் ஃப்ரெண்ட் தெரிஞ்ச மாதிரி அவ்வளோ டீடைல்ஸ் he spilled out. And then யாரோ ஒரு இன்டர்வியூல he'll say, I shouldn't have said, but I'm saying a lot of things, but it's okay. If it's going wrong, then I'm blaming it on all of you guys ன்னு சொல்லுவான். Which made sense. Because now there's so much about him in the open. It will take real hard work to convince us otherwise. நெகட்டிவ் ரோலா இருக்கட்டும் or anything. Even ரொமான்டிக் காமெடி கூட டக்குனு கிளீஷே ஆயிடக்கூடாதுல்ல. இப்போ எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் ஹிம் டு பி திஸ் மிடில் கிளாஸ் பையன். ஐ வாண்ட் எக்ஸ்ப்ளோர் அது பண்ணணும்னு ஆசைதான். பட் இட்ஸ் கோனா பி ரியலி ஹார்ட். அண்ட் இட்ஸ் a very nice sweet spot to be in. It's not, there's no you can't complain. Easy money. குடும்பஸ்தனே it comes under the same bracket. ஆனா லவ்வர், குட் நைட், குடும்பஸ்தன், all three movies similar இது. Now the uphill battle for him will be to convince us that he can do other roles, which I'm sure of. But erasing something like Meetak நீங்க சொன்ன மாதிரி எனக்கு 3 BHK வந்து is also something similar. ஆனா I think here I hope she has a lot of dialogues. ட்ரெய்லர்ல பார்த்தபோது she was ஒரு பேசும்போது ஓகே பேசுறான் இந்த படத்துல அப்படின்னு இருந்துச்சு. குட் நைட்ல எனக்கு அப்படிதான் ப்ளீஸ் பேசு, ஏன் பேசவே மாட்டேங்கிற அப்படின்னு இருந்துச்சுல. ஸோ I was really glad இதுல அவ பேசுறான்னு. ஸோ I think this will be a different change for her. But for Manikandan, it wouldn't be that easy. This being 3 films old, I think that's a huge task on his hands, no? Like, I'm not saying குட்நைட்ல பேசாம இருந்தது எப்படி இருந்துச்சுன்னா, we are thinking she is introvert, அவளுக்கு நிறைய கஷ்டம் இருக்குன்னு. பட் I was imagining someone like Meeta as wife. அந்த மாதிரி தான் செம்ம கஷ்டம் ரிலேஷன்ஷிப். எதுவுமே புரிஞ்சுக்க முடியாது, என்னதான் நினைக்கிறான்னு தெரியாது, என்ன பண்ணணும் புரியாது. அதான் அந்த ஸ்ட்ரகிள் தான் மோஸ்ட்லி இவனுக்கு மணிகண்டனுக்கு இந்த மாதிரி இந்த படத்துல. நான் அதுதான் சொன்னேன். அவன் ட்ரை பண்ண நான் பேஷிங் சொன்னேன்ல, அவன் ட்ரை பண்றான்ல, இந்த பொண்ணு ஏன் சொல்ல மாட்டேங்குதுங்கிறது தான் பேஷிங் இருந்துச்சு. It was not the other way around, where Manikandan is not giving that environment for her to open up. That was the bashing that they were giving. So which is very different, no? அது அவங்க ரெண்டு பேரோட the things that they're both trying to overcome, both இந்த ப்ராசஸ் இல்லாம, இந்த ஸ்ட்ரகிள் அண்ட் இந்த ஃபைட் அண்ட் இந்த ப்ராசஸ் இல்லாம வந்து அவங்களால அதை ஓவர் கம் பண்ணவே முடியாது. ஏன்னா யூ ஹாவ் ஆன் ஒன் ஹேண்ட் யூ ஹாவ் அ பர்சன் ஹூ அஸ்யூம்ஸ் 10 things, and on the other hand you have someone who's not saying even one thing. So அப்படி இருக்கும்போது வந்து that is a கிளாசிக் சிச்சுவேஷன் ஃபார் இது. அந்த படத்தோட டைரக்டர் வந்து ஆக்சுவலாக அவர் ஏதாவது இன்டர்வியூ இருந்துச்சுன்னா பார்க்கணும். ஐ மீன் வாட் வாஸ் ஹிஸ் தாட் ப்ராசஸ், அது எப்படி ஹி வெண்ட் அபவுட் திஸ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கியூரியஸாக எனக்கு இருக்கு. ஏன்னா ஜென்ரலாக வந்து ரைட் கதை இது பண்ணும்போது வாட் பீப்புள் சே இஸ் some people try to create characters. Okay, you take someone who has a snoring as a problem, sleep apnea as a problem அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டு, and on the other hand you how they build that story இருக்குல்ல. Okay, I'll take this இந்த காலத்துல வந்து okay, this is the guy, this is the kind of character. Okay, let me put him in a ஒரு low and middle class family, and what are the kind of challenges. இப்படின்னு வந்து கதையை வந்து அப்ரோச் பண்ணாரா, இல்லைன்னா வந்து how he எப்படி இதை வந்து அப்ரோச் பண்ணாருன்னு I'm very very curious. You should do watch the Aishwarya Rajesh movie, the other way around. ஐயோ, okay. ஜிவி பிரகாஷ் and ஐஸ்வர்யா ராஜேஷ். Yeah. Okay. Yep. Okay. Interesting. Okay. Yeah. Awesome, guys. On that note, முடிச்சுக்கலாமா? Yeah. Okay. Thank you all. Thank you so much for watching. I think it was one of the great discussions that we had in Lights On. So next week என்ன படம் அனௌன்ஸ் பண்ணிருக்கியா? July 20, in the next session we'll be talking about Come and See. Very hard hitting film. வாங்க, அஸ்வின் நிறைய லெசன் எடுப்பான், நிறைய தெரிஞ்சுக்கிறோம். Awesome. Thank you so much all for watching. Bye. See you. Bye.